Hello everyone, நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் Iyas. இன்று நாம் உளவளத் துணையில் பயன்படுத்தப்படுகின்ற ரப்பர் பேண்ட் டெக்னிக் தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். OCD பிரச்சினைகளுக்காகவும் எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடவும் உதவி செய்கின்ற ஒரு உளவியல் நுட்பமாகத்தான் இந்த ரப்பர் பேண்ட் டெக்னிக் காணப்படுகிறது. பிஹேவியர் தெரப்பியின் கீழ் வருகின்ற எவர்சன் தெரப்பி என்கின்ற வெறுப்புசார் சிகிச்சை முறைக்குள் அடங்குகின்ற ஒரு நுட்ப முறையாகத்தான் இது காணப்படுகிறது. டேவிட் ப்ரூடோ அண்ட் நீல்ஸ் ஏக் ஆகிய இருவரும் சேர்ந்து மென்டல் வெல்பீயிங்காக உருவாக்கப்பட்ட ரெமண்டி என்கின்ற அப்பினூடாக இந்த நுட்ப முறையை உருவாக்கினார்கள். OCD பிரச்சினை என்கின்ற அடிக்கடி கை கழுவுதல், ஒரே செயலை நிர்பந்தமாக செய்து கொண்டிருத்தல் போன்ற பிரச்சனைகளுக்காகவும் நகம் கடித்தல், அதிகமாக உணவு உண்ணுதல், புகைப்பிடிப்பது, கோபப்படுவது, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது, போதைப்பொருள் பாவனை, அதிகமாக செலவு செய்து கொண்டிருப்பது, சுய பாலின்பங்களில் ஈடுபடுவது போன்ற பிரச்சனைகளை இல்லாமலாக்க இந்த நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்றை உங்கள் கையில் எந்த நேரமும் அணிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருகின்ற போது, குடிக்க தோணுகின்ற பொழுது, ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கின்ற பொழுது உங்களது கையில் உள்ள ரப்பர் பேண்டை இழுத்து வலிக்கும்படியாக விட வேண்டும். இதன் மூலம் நீங்கள் சுய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கெட்ட எண்ணங்கள் நடத்தைகளை விட்டும் தற்காலிகமாக தவிர்ந்திருக்க முடியும். இது ஒரு சுய உதவி நுட்பமாகவே காணப்படுகிறது. எல்லா நேரமும் நம்மை ஒருவர் இதை செய், அப்படி செய்யாதே, இந்த இடத்தை விட்டு போ, படி, என்ன யோசனை என்று சொல்லிக்கொண்டே எமது சிந்தனையை மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. எமக்கு உதவவும் முடியாது. பிரச்சினைக்குட்பட்டவர்கள் தனக்கு இவ்வாறான சிந்தனைகள் வருகின்ற போது அதனை தவிர்த்து கொள்வதற்காக இந்த நுட்பத்தை பயன்படுத்த முடியும். இது பல்வேறு உளவியல் ஆராய்ச்சிகளால் நிரூபிக்கப்பட்ட ஒரு நுட்ப முறையாகவும் காணப்படுகின்றது. இதையே பல்வேறு உளவளத் துணையாளர்களும் உளவியலாளர்களும் உளநல மருத்துவர்களும் பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.